நானும் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் போட்டேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் இப்போ வரைக்குமே லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்குமே நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னோட டெசிஷனும் கொஞ்சம் மாறி இருக்கு. நிறையா அந்த கட்சியை விட இது எனக்கு பெட்டரா தோணுது. ஸோ நான் இதுல வந்து இணைகிறேன். என்னென்ன விஷயங்கள் பிடிக்கல? நீங்க ஃபர்ஸ்ட் ஓகே அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இங்க இந்த கட்சியில இணைகிறப்போ ஆமா ஸ்பீச் வச்சு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. பட் அவரோட ஸ்பீச் இருக்க வழிய செயல்பாட்டுல வரலன்னு நினைக்கிறேன். இளவரசி என்னோட பேரு, மயிலாடுதுறை மாவட்டம். பட்டாள் பொங்கல் கட்சியில மயிலாடுதுறை மாவட்டத்தில் செமினார் தெற்கு ஒன்றிய செயலாளர். நான் கட்சியோட நிலைப்பாடு சரியில்லை, அதனால நான் திமுக முடிவு எடுத்திருக்கேன். அங்க கோஷ்டி அரசியலா இருக்கு, அதனால விலைக்கு திமுக ஏன் கப்பலேருந்து பிடிக்க டிஎம்கே ரொம்ப பிடிக்கும். அதனால என் பேர் சபரிநாதன். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வரேன். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் ஒன்றிய செயலாளராக பணியாற்றினேன். நான் ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்கேன். ஒரு 10 வயசுலேருந்து 34 ஆண்டு காலமாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். தலைவரோட ரசிகராக இருந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம தளபதியோட மக்கள் முதல்வர், மக்கள் தலைவர் அவரோட தலைமையில் சேரணுன்ட்டு இன்னைக்கு ஊர்லேருந்து வந்துருக்கிறோம். மாவட்ட செயலர் தலைமையில் மற்றும் ஒன்றிய செயலர் தலைமையில் சேர்றது வந்துருக்கிறோம். நாங்கள் 100க்கு மேற்பட்டு வந்துருக்கிறோம். அது ஒரு சிறந்த கட்சி. மக்களுக்கு பணியாற்றி இருக்கிற தளபதியாக அருமையாக ஆட்சி செய்து இருக்கிறார். அதனால தான் எஸ் உதயகுமார். ஊராட்சி நாம் தமிழ் கட்சியில் ஒன்றிய செயலாளராக இருந்தேன். என்னை இதுவரையும் எந்த ஒரு முன்னிலையும் படுத்தலை. என்னோட இருக்கிறவங்களுக்கு அந்த முன்னிலை இல்லைங்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து நானும் வெளியில் வந்து இந்த கட்சிக்கு பயணிக்கிறேன். ஒரு பொறுப்பாளருங்கிறது ஒரு அனசரப்பு எந்த மாவட்ட செயலரோ மற்றவங்க யாரும் எதுவும் அணுகிறது இல்லை. அதனால அந்த கட்சி விட்டு வெளில. செல்வேந்திரன் பாப்பா கூட சின்ன பாப்பா கூட ஊராட்சி. என்னோட முதல் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருந்தது. நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்ல தான் நானும் பங்கேற்றிருக்கேன். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திமுக இணையத்துக்காக எல்லாரோடையும் நான் சேர்ந்து வந்திருக்கேன். சரியான அங்கீகாரம் அதுல கிடைக்கலன்னு தோணுச்சு. மதிப்பும் கிடைக்கல, மரியாதை எதுவும் அதுல கிடைக்கலன்னு தோணுது. அதனால நான் திமுக இணைகிறேன். ஆமா, கண்டிப்பா ஸ்பீச் வச்சு எதையுமே முடிவு பண்ண முடியாது. அதுல உள்ள ஒரு செயல்முறை எல்லாமே இருக்கணும்.